friends, welcome to Adhi Tailor. நான் உங்கள் Adhi. இப்போ இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு ஒட்டு கொடுக்குற மணிக்கு தான் கட் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம ஏற்கனவே இதுக்கு முதல்ல நான் லைனிங் துணி எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கட்டிங் வீடியோவில் இந்த நம்ம கைக்கு மட்டும் ஒட்டு கொடுக்குற மணிக்கு நம்ம கட் பண்ணி வச்சோம். அதுக்கு உண்டான துணியை வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ அதை இதில் ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு ப்ளவுஸ் துணியில் வந்து நமக்கு அந்த இது வந்து ஒட்டு வராது. ஏன்னா இது அகலமான துணிங்கிறதுனால அதில் ஒட்டு வரலை. நம்ம இந்த லைனிங் துணியில் மட்டும்தான் ஒட்டு கொடுக்க வேண்டியது வரும். இதே நம்ம சேலையில் கட் பண்ணது இது வந்து தனியாக பிட்டாக எடுத்தது, அதனால் நமக்கு துணி எக்ஸஸாக இருக்குது. இது சேலையில் பூனம் கிளாத்து இதெல்லாம் தைக்கும்போது வந்து அதுலேயும் ஒரு சில இதில் வந்து நமக்கு ஒட்டு கொடுக்குற மாதிரிக்கு வரும். இப்போ இந்த இதில் நம்ம எப்படி இதுக்கு ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை ஜாயின் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன செய்வோம், லைனிங் துணியில் அதாவது அந்த ப்ளவுஸ் துணியில் வந்து நம்ம தைக்க ஆரம்பிப்போம். இப்போ இது ரெண்டும் இப்படி இருக்குன்னா இதை இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. பிரித்து இது மேல் வாக்கில் ஒன்று, இதை அப்படியே என்ன செய்கிறோம் கீழ் வாக்கில் ஒன்று, இப்படி இருக்கிறத என்ன செய்கிறோம் அப்படியே இப்படி கீழ் வாக்கில் எடுத்து போகிறோம். இது வந்து நமக்கு வசம் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு இப்படி மேல் வாக்கில் ஒன்றும் இப்படி கீழ் வாக்கில் ஒன்றும் நம்ம தைச்சிட்டு வரும்போது நமக்கு வந்து வசம் வந்து மாறாது. வலது கை இடது கைங்கிற அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போ முதல்ல நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல மேல் பக்கமாக இருந்து கீழ் பக்கமாக தைக்கணும், அதுக்கப்புறம் கீழ் பக்கமாக இருந்து மேல் பக்கம் தைக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அதை முதல்ல மேலே ஒன்று தைச்சிருக்கேன். இப்போ அதை திருப்பி வச்சுட்டு கீழ்ப்பக்கமாக ஒன்று துணியை மேலே வச்சு ஜாயின் பண்ணுறோம். மேலே ஒரு அமுக்கடி இது போட்டோம்னா வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால தான் எப்போயுமே ஒரு ப்ளவுஸு எதுலேயுமே நம்ம என்ன செய்கிறோம் அமுக்கடி உடனே போடுறோம். வச்சு இப்போ ரெண்டு ஸ்லீவையுமே வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதை ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டையுமே நல்லா சேமாக வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த சைடை போட்டு நம்ம அதை கரெக்ஷன் பண்ணணும். நம்ம வச்சு பார்த்துடணும். வச்சு பார்த்துட்டு நாலுமே நான் வந்து இதுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம குழிவாக கட் பண்ணுவோம்ல, நான் அப்படி கட் பண்ணலை. இதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்று போல் கட் பண்ணிக்கலான்ட்டு நான் அதெல்லாம் கட் பண்ணலை. இப்போ இந்த சைடே நம்ம வரைஞ்சது வந்து இருக்குது. இந்த சைடு ரெண்டுமே கெட்ட பக்கம் உள் பக்கமாக வர்ற மாதிரிக்கு நான் இப்போ நல்ல பக்கத்தை தான் எடுத்து வச்சுக்கேன். ஜாயின் பண்ண பக்கம் உள் பக்கமாக இருக்குது. மேலாப்பில் இருக்கிறது வந்து நமக்கு இப்போ இது வந்து நல்ல பக்கம். இதை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இதை கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரிக்கு குழிவாக கட் பண்ணுறோம். இதை நம்ம கட் பண்ணது கடையாரமாக இந்த சைடில் மட்டும் நம்ம மார்க் பண்ணி விட்டுறணும். இப்போ நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்லீவை வந்து நம்ம துணியில் வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம இதை ப்ளவுஸ் துணியில் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் ஸ்லீவை. இதுக்கு வந்து அதாவது உள்பக்கம் வந்து நம்மளை பார்த்துருக்கணும், உள்பக்கம் வந்து நம்மளை பார்த்துருக்கணும், நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்கணும். இப்படி வச்சுட்டு நம்ம அடித்து திருப்பணும். அடித்து திருப்பும்போது இந்த உள்பக்கங்கிறது வந்து அதை கரெக்டாக உள்ளே போயிடும். அதாவது இது கெட்ட பக்கம்னு சொல்லுவோம். ராங் சைடு, ரைட் சைடு வந்து மேலாமல் வந்துடும். இந்த ராங் சைடை அடித்து திருப்பி நம்ம அதை உள்பக்கமாக கொண்டுட்டு போகணும். இதை கரெக்டாக ஸ்லீவ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம லைனிங் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த துணி எங்கே நம்ம தையலுக்காண்டி இடம் விட்டுருக்கோமோ அதிலேருந்து அடித்து திருப்பணும். இப்போ கையில் 1/4 இன்ச்சு அளவுனா 1/4 இன்ச்சு தான் நம்ம அப்படியே அதை அடித்து திருப்பணும். இப்போ ஒரு ஸ்லீவ் தைக்கும் போதேவும் நம்ம என்ன செஞ்சிடணும், அடுத்த ஸ்லீவையும் எடுத்து நம்ம அடித்து திருப்ப ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இது வந்து நமக்கு வேலை வந்து சீக்கிரம் முடியும், டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். ஒவ்வொன்றா கட் பண்ணுறத விட இப்படி
இந்த ஸ்லீவ் தைக்கிறோம்னா ஸ்லீவை ரெண்டு சேமாக அப்படியே அடித்து திருப்பணும். அதே மாதிரிக்கு ஃப்ரண்ட் சைடு தைக்கிறோம்னா ஃப்ரண்ட் சைடு கரெக்டாக ரெண்டுமே சேமாக அடித்து திருப்பணும். ஒரே வேலையாகவே முடிக்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ இதை 1/4 இன்ச்சுக்கு நம்ம அடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும், இதுக்கு மேலே என்ன செய்யணும், அமுக்கு தையல் போடணும். இந்த அமுக்கடி போட்டால் தான் நம்ம துணி வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், பார்க்க நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அமுக்கடி போட்டாச்சு. இதை கரெக்டாக இப்படி மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சுட்டு இந்த நம்ம லைனிங் துணி வந்து வெளியில் தெரியக்கூடாது. இந்த அடி பீஸ் வந்து கரெக்டாக அந்த தையல் நம்ம அமுக்கடி போட்டிருக்கோம்ல அந்த அளவில் கரெக்டாக நம்ம என்ன செய்யணும், வச்சு அப்படியே பதிக்கிற மணிக்கு பதிக்கணும். அந்த எட்ஜிலே தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த எட்ஜில் நம்ம தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும், சைடு ஃபுல்லாக நம்ம அப்படியே ஜாயின் பண்ணணும். துணியை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம அந்த லைனிங் துணி அளவுக்கு கரெக்டாக அந்த கார்னர் லைனிங் துணி முடிகிற ஷேப்பில் நம்ம என்ன செய்யணும், தையல் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் வந்து பாருங்கள் ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எக்ஸஸ் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், கட் பண்ணி விட்டுறணும். உடனேவும் கட் பண்ணிவிட்டு அது எந்தெந்த இடத்துல நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோமோ அந்த சிசர் கட் போட்ட இடத்துலலாம் கரெக்டாக போட்டு விட்டுறணும். அப்போ தான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல அந்த பாயிண்ட் வருதுங்கிறத நமக்கு புரியும். கரெக்டாக முதல்ல இந்த சைடு தையல் வர்ற இடம், இது சென்டர் பாயிண்ட்டு, இதெல்லாம் ஷோல்டர் வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். இது ஃப்ரண்ட் சைடுங்கிற அடையாளத்துக்கு. அதே மாதிரிக்கு இந்த சைடும் தையல் பாகம். அவ்வளோதான், நம்ம ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரிக்கு இன்னொரு ஸ்லீவையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இதே ஸ்லீவ் மாதிரிக்கு நம்ம இன்னொரு ஸ்லீவையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவ் மணிக்கே நம்ம இன்னொரு ஸ்லீவும் நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இதில் தான் லைனிங் ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸில் நம்ம ஸ்லீவ் வந்து முதல்ல ஜாயின் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எல்லாம் பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. லைனிங்னால நமக்கு எந்த பயமும் கிடையாது. நம்ம அந்த துணியை வந்து ஷேப் மாறாமல் அதை அப்படியே வச்சு தைக்க தான் போகிறோம். துணி வந்து தைக்கும் போது எங்கேயும் சுருக்கள் விழுகாமல் கரெக்டாக நம்ம அந்த கார்னரில் துணியை நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம தைக்கும் போது நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 2 ஸ்லீவுமே தைச்சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.